இப்படி வச்சிங்கன்னா தான் லைட்டு படுறப்ப பேலாதப்ப நார்மலாக ட்ரா. ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபோட்டோஸ் ஃப்ரேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நார்மலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும். அதே லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபோட்டோஸும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹைட் ஆகிருக்கிற இன்னொரு ஃபோட்டோவும் தெரிகிற மாதிரி கப்புள்ஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எப்படி கிப்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் 360ல டெம்ப்ளேட்டாக மேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபியூஷன் 360 டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைன் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக வச்சிருக்கோம். அதை ஃபிளிப் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணாலே ஜென்ரேட் பண்ணுறது. ஜிப்ரஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தேவைப்படுற டூல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கேன்வா சாஃப்ட்வேர் போய்க்கிங்க. கேன்வா சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது போய்க்கிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா A4 சீட்டோட சைஸில் நமக்கு டெம்ப்ளேட் இருக்கும். அது கிரியேட் பிளாங்க் அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபோட்டோ இந்த இது செலக்ட் பண்ணியிருக்கேன் தேய் மூவிலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோ நார்மலாக தெரிகிற மாதிரி இன்னொருத்தவங்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகி லைட் ஆன் பண்ணால் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்க நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வேணுங்கிற சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் சீட் பெட் இடத்துக்கு இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா A4 சீட்டில் பாதி இருக்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். இது A4 சீட்டில் பாதி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை, இந்த ஃபோட்டோவோட பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெர்சனை பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பேஜில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணி இந்த பேஜ் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதே பொசிஷனில் பேஸ்ட் ஆகும். இப்போ எடிட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. எடிட் இமேஜில் பிஜி ரிமூவர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எனக்கு விஜய் சார் மட்டும் தேவை, அதனால நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எரேஸ் கூட பண்ணலாம், எரேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கனால நான் விஜய் சாரை மட்டும் கிராப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட பொசிஷன்லாம் மாறக்கூடாது. இப்படி இருக்க போக்குலயே சார் ஆல் பேஜ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பேஜ் 2 மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். பேஜ் 2 மட்டும் டிக் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. விஜய் சாரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட்ல வேணும். அதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு சூஸ் போட்டோ அப்படின்னு கொடுங்க. அப்லோட் ஃப்ரம் பிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த விஜய் சார் போட்டோ இருக்கிறத மட்டும் நான் அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோக்கா அவுட்புட் நல்லா இல்லை. அதனால கிராப் பண்ணிட்டு கிராப் அப்படின்னு கொடுங்க. இப்போ கோ கொடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கேன்வா சாஃப்ட்வேர் போய்க்குங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த போட்டோ மேலேயே கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்க. அதுக்கு நீங்க இதோட ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தெரியறதுக்காக கெப்பாசிட்டியை குறைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கரெக்டாக ஃபிட் ஆகுறது, அதோட பொசிஷன் ஸ்கேல்லாம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ண டிரான்ஸ்பரன்சியை சுத்தமாக குறைச்சிருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பென்சில் இது பண்ண பார்த்தீங்களா, அது டிரான்ஸ்பரன்சி குறைச்சி அந்த ஃபோட்டோ தெரியறதுக்காக அதோட ஒப்பாசிட்டியை கூட்டிக்கிட்டோம். இந்த ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரில் இருக்க ஃபோட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்படி 2 ஃபோட்டோவும் இருக்கு. 2 ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் கொடுத்தோம், டவுன்லோடு கொடுத்தோம்னா ஜிப் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஆல் பேஜஸ்ன்னு இருக்கு. இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 ஃபோட்டோ. நீங்க 2வது ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கலர்ல எடுத்துங்க. ஓகே, போட்டோஸோட ஒர்க் இதை முடிஞ்சிச்சு. கோர்ஸ் வாங்கலங்க டெம்ப்ளேட் இருக்கும், அதை வச்சு நீங்க அதுக்கான பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கங்க. கோர்ஸ் வாங்கலைனாலும் சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா இது சும்மா சாலிடான ஒரு பாக்ஸ் தான். அதை ஈஸியாக கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபியூஷன் 360 பற்றி. அதை பார்த்து நீங்கள் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப A4ல நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பிரிண்டரோட பெட் சைஸ் பத்தாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் பிரிண்ட் எடுத்துக்கும் A4 போட்டோம் அப்படின்னா. A4ல பாதி சீட்டை கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதனால A4ல பாதி A5. A4 297 mm இருந்துச்சு அப்படின்னா இது 148 x 210 இருக்கும். ஓகேங்களா? இந்த சைஸ்ல நீங்க பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அந்த சைஸ் தான் பாத்தீங்கன்னா 148 இன்ட்டு அந்த இதில் தான் ஃபியூஷன் 360 ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பாதி A4 சீட்டை கட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான பொசிஷன்ல கரெக்டா ஒரு பேப்பர் மேல இன்னொரு பேப்பர் வைக்கலாம். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் எப்படி ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கங்க. இங்க
ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நான் கொடுத்துருக்கிற ஃபைல் ஓப்பன் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க ஃபைலை இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது, அதனால நான் இங்கே இருக்கிற பேப்பர் ஆர்ட் ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பேஸு, இது பார்த்தீங்கன்னா மூடி, ரெண்டு சைஸு கரெக்டாக இருக்கும். இதில் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை திக்னஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க மாடிஃபை சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 210, இந்த பேப்பரில் கொடுத்ததே தான் கொடுத்துருக்கேன். A5க்கான சைஸே தான் கொடுத்துருக்கேன். 210 148 லென்த்து வித்தும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட திக்னஸ் அந்த பாக்ஸ் கவர் திக்னஸ் 2 mm கொடுத்துருக்கேன். 2 mm ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். வேணா ஹைட் பார்த்தீங்கன்னா 25 mm கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா 3 mm 5 mm வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஜூம் போட பண்ணிக்கிறேன் நல்லா. இப்படி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 5 mm சேஞ்ச் கொடுக்குறேன். 5 இதோட திக்னஸ் சேஞ்ச் ஆகுனது பார்த்தீங்களா? 10 எவ்வளோ திக்னஸ் சேஞ்ச் ஆகுது. அதே 1 கொடுக்குறேன், எவ்வளோ மெலிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மெலிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோலாம் ரொம்ப மெலிஸாக வேணாம், உடஞ்சிட்டு போயிடும். அதனால 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 mm பார்த்தீங்கன்னா மூடிக்கும் அதே திக்னஸ் சேஞ்ச் ஆகிக்கும் நமக்கு கிடைச்சிடும். ஹைட் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா 25 mm இருக்குது. நீங்கள் ஒரு 50 வைக்கிறேன் அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட ஹைட்டில் பாதி தான் இதோட மூடியோட ஹைட் கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதான் டெம்ப்ளேட். இவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருந்தால் போதும், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 150 கொடுத்தீங்கன்னா மூடியோட லென்த்து இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுக்குறேன், வித்து 100 கொடுக்குறேன் அப்படின்னா 100 கொடுத்தோடனே ஒரு மாதிரி பாக்ஸ் மாறுறத பார்க்கலாம். அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாடல் மட்டும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இங்கே ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா STL. ஓகேங்களா, STL ஃபைல் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. டவுன்லோடு ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து மூடி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மூடியை வியூவில் கொடுத்துட்டு இந்த பாடியை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி எக்ஸ்போர்ட் STL ஃபைல். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கங்க. பேப்பரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோட்டோ மேலே இன்னொரு ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் நமக்கு வெளியில் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா Fusion Series 6ல் டெம்ப்ளேட்டாக கொடுத்துருக்கேன். இதுக்கான மூடி பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா, இதில் சுற்றிலும் நீங்கள் LED ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த இது இல்லாதனால நான் இந்த டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும், ஃபோட்டோஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கான மூடி ஓகேங்களா கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் வச்சு 3D ஃப்ரேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அது வேணால் அடுத்து இதே பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகும். ஃபோட்டோஸ் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வெளியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த கிளாஸ் டைப் பேப்பர் கிடைக்காதனால ஸ்டிக் ஃபைலில் இருக்கிற அந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா கிளாஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான அவுட்புட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் இந்த லைட்டில் வச்சு பார்த்தாலே இப்படி வைக்கிறப்ப அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் ஃபிட் ஆகும். இதோடதும் ஒரே பொசிஷன் இருக்கணும். அதனால தான் நான் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுல கவனமாக இருக்கிற மாதிரி சொன்னேன். இப்படி வச்சிங்கன்னா தான் லைட்டு படுறப்ப பேக்ரவுண்டில் ஃபோட்டோ தெரியும், லைட் இல்லாதப்ப நார்மலாக டிராயிங் ஃபோட்டோ மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி வச்சு